நிறைய நாளுக்கு பிறகு ஒரு மரக்கறி கையில கிடைச்சிருக்கு. இதை பார்க்க புதுசா இருக்கா? நான் சின்னன்ல ஒரே ஒருக்கா தான் சாப்பிட்டு இருக்கிறேன். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அப்படியான ஒரு மரக்கறியை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சமைச்சு காட்ட போறேன். இந்த மரக்கறி என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை நாங்க காம்பு கத்தரிக்கான்னு சொல்லுவோம். சில இடங்கள்ல மூக்குத்தி அவரை என்றும் சொல்லுவாங்க. இப்ப நிறைய இடங்கள்ல இந்த கத்தரிக்காய்க்கு ஒவ்வொரு பெயர் இருக்கும். உங்களுக்கு வித்தியாசமான பெயர் ஏதாவது தெரியுமெண்டா கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் இதை நீங்க இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. இதை நல்ல டேஸ்டா சமைக்கலாம். இதை நாங்க பொரிச்சிட்டு ஓரளவு குழம்பு கட்டியா வர மாதிரி சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த கத்தரிக்காவை நாங்க எப்படி துப்புரவு பண்ணி எடுக்கிறோன்றதை பார்ப்போம். இந்த மேலே இருக்கு இந்த வெள்ளை மொட்டு இதை எடுத்தா சரி. இவ்வளவுதான். இதை மட்டும்தான் சமைக்கிறதுக்கு பாவிக்கிறது. இது உவர்ப்பு தன்மையா இருக்கும். அதனாலதான் இதை பாவிக்கிறேன். இல்லை இங்க பாருங்க, இதுக்குள்ள விதை தான் இருக்கு. இப்ப பாருங்க, கத்தரிக்காவில இருந்து அந்த மொட்டை எல்லாம் எடுத்தாச்சு. இப்ப மேலையும் கீழையும் இப்படி கொஞ்சமா வெட்டிட்டு அதுக்கு பிறகு இப்படி ரெண்டா கீறி விட்டா காணும். இங்க பாருங்க இப்படி. இப்போ இதை நாங்கள் நல்லா கழுவி எடுப்போம். அடுத்ததா தேவையான அளவு உப்பு, அடுத்தது கொஞ்சமா மிளகாய் தூள், ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நாங்கள் என்னத்துக்காக இந்த கத்தரிக்காவை ரெண்டா கட் பண்ண வேண்டாம். இப்போ நாங்கள் போட்டோம் இந்த உப்பு மிளகாய் தூளும் எல்லா பக்கமும் படணும் பண்ணுறதுக்காக தான் அப்படி ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ நாங்கள் கொஞ்சமாக பழப்புளி எடுத்துருக்கிறோம். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வைப்போம். போதும், ஒரு கொஞ்சம். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் தேங்காய் தண்ணி தேவைப்படுது. அதனால நாங்கள் தேங்காயை உடைச்சி கொஞ்சம் தேங்காய் தண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். பூரான், இது தேங்காய் பூரான், நல்ல டேஸ்டாக இருக்கும். கத்தரிக்காய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுவோம். இப்போ கத்தரிக்காயில் மிளகாத்தூளும் உப்பும் நல்லா ஊறிட்டு இப்போ நாங்கள் இதை பொரிச்செடுப்போம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டு. பாருங்க எப்படி இருக்கண்டு. பார்த்தீங்களா, கத்தரிக்காவை பொரிச்செடுத்த மாதிரியே இருக்கா. இப்போ கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிட்டு அதுக்குள்ளே கடுகு, வெந்தயம், சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுவேன். அடுத்ததாக உள்ளி சேர்த்துக்கொள்ளுவேன். அடுத்தது பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கொள்ளுவேன். நல்லா கிளறி விடுவோம். எண்ணெயில் நல்லா வதங்கட்டும்.
இப்போ உள்ளியும் பச்சை மிளகாவும் ஓரளவு நல்லா வதங்கிட்டு அதுக்குள்ளே வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். நல்லா கிளறி நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுக்கணும். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இந்த நேரத்தில் நாங்கள் 2வது தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக வந்து மிளகாத்தூள் 1½ கரண்டி சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். இப்போ மூடி போட்டு மிளகாத்தூளில் பச்சை மணம் போகிற அளவுக்கு கொதிக்க வைப்போம். இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் தண்ணியை அதில் விட்டுருவோம். கொஞ்சமாக சேர்த்தா காணும். இப்போ நல்லா கிளறிட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறிட்டு மூடி வச்சிடுவோம். இப்போ நாங்கள் ஊற வச்சிருக்கிற புளியை கரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்கள் நல்லா கட்டியாக கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் மூடியை திறந்து பார்ப்போம். இந்த நேரத்தில் நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற கத்தரிக்காவை சேர்த்துக்கொள்ளுவோம். பழப்புளியை கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த கறிக்கு நாங்கள் தக்காளி பழம் சேர்க்கிறே இல்லை, அதால் தான் பழப்புளி சேர்த்துருக்குறோம். எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் மூடி வச்சிடுவோம். வெந்தய குழம்புட வாசனை வந்து கொண்டே இருக்குது. எனக்கு இந்த வாசனையை பார்க்க வெந்தய குழம்பு சாப்பிட்ட வாசனை மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் திறந்து பார்த்துருவோம் எப்படி இருக்கண்டு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்கண்டு. இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற 1வது தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு கொஞ்சமாக 1வது தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ 2 நிமிஷம் கொதிச்சா காணும், இறக்கிடலாம். பாருங்கள், இறக்கினதுக்கு பிறகும் கொதிச்சு கொண்டே இருக்கு. கத்தரிக்காய் மாதிரியே இருக்கா. இப்போ நாங்கள் மருத்துவ குணம் நிறைஞ்ச காம்பு கத்தரிக்காய் குழம்பு வந்து தயார்படுத்திட்டோம். இந்த குழம்பை வந்து நல்லா கட்டியாக வச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் கட்டியாக வச்சுருக்கிறோம். இந்த காம்பு கத்தரிக்காய் சுகர்காரர் சாப்பிட்றதுக்கு நல்ல மறந்து போன காம்பு கத்தரிக்காய் குழம்பு வச்சு சிவப்பு பச்சரிசி சோத்தோடு தான் சாப்பிட போகிறோம். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நீண்ட நாள் ஆகிட்டா நானும் சாப்பிட்டு இப்போ எனக்கு ஆவலாக இருக்குது இதை சாப்பிட்டு பார்க்கணுமெண்டு. இப்போ சாப்பிட்டு பார்ப்போமா? செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு மட்டும் தெரியும். இன்றைக்கும் ஒரு சுவையான ஹெல்தியான சாப்பாடு. இது போல் இன்னொரு சமையல் காணொலியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். பாய். ஓகே, நான் இதை சாப்பிட்டு முடிப்பேன், பசிக்குது சரியா.